சார் பாஜக அதிமுக பொருந்தா கூட்டணி விஜய் சொல்லியிருக்காரு, எப்படி பாக்குறீங்க? அதாவது நான் நிறைய தடவை இந்த மாதிரி கேள்விகளை நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் இது குறித்து பேசியிருக்கிறார்கள். நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி நான் நேற்று ஏற்கனவே 1600 எம்எல்ஏக்கள் உள்ள கட்சி, 330 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய கட்சி. இன்னும் உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் அவர்களுக்கென்று ஒரு தனி மரியாதை இருக்கின்ற ஒரே தலைவர் பாரத நரேந்திர மோடி அவர்கள். கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு யாரோ ஒருத்தர் வந்து பொருந்தா கூட்டணி சொன்னா எத்தனை எம்எல்ஏக்கள் கையில் வச்சிருக்கிறாங்க, எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களை கையில் வச்சிருக்கிறாங்க, எத்தனை கவுன்சிலர்கள் கையில் வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் பற்றி சொல்லுவதற்கு ஒரு காரண காரியங்கள் வேண்டும். சார் இன்னைக்கும் 8 மாசம் இருக்கு, இன்னும் 8 மாசம் இருக்கு. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக அரசை, மக்கள் விரோத அரசை, மக்கள் விரும்பத்தகாத அரசு, தினசரி பாலியல் வன்கொடுமைகள், தினசரி படுகொலைகள், 10 வயது சிறுமி முதல் 70 வயது பெரிய பெண்கள் வரையிலும் பாலியல் பலாத்காரம். அப்புறம் எங்க பார்த்தாலும் வந்து மது போதை வழக்கம் நிறைய இடங்கள்ல இருந்துட்டு, இது எங்க தமிழ்நாட்டில் தான் அதிகமா இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 59% பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக நடந்துட்டு, 125% சிறு குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை அதிகமாக நடந்துட்டு. ஆசிரியர்கள் வந்து ஸ்கூலுக்கு வரும்போது போதை பழக்கத்தோடு வர்றாங்க. ஆசிரியர்கள் வந்து ஸ்கூலுக்கு வரும்போது மது போதையிலேயே வர்றாங்க. இப்படி ஒரு அரசாங்கம், ஆசிரியர்கள் இல்லாத பற்றாக்குறை, இப்படிப்பட்ட அரசாங்கத்தை, சொத்து வரி அதிகமான முறையில் சொத்து வரி, பிறகு மின் கட்டண உயர்வு அதை விட ஜாஸ்தி. இந்த அரசாங்கம் எப்பொழுது தேர்வு வந்தாலும் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் யார் யாரோ எதையோ பேசிக்கொண்டிருந்தால் நம்ம அதெல்லாம் பொறுப்பு சொல்ல முடியும். யாரும் வீட்டுக்காவலில் கிடையாது. அவர் வந்து சுதந்திரமாக தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு வதந்திகளை பரப்பி விட்டுட்டே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த வதந்திகளை பரப்பிடக்கூடிய ஒரு செய்தி வந்து அதிகமாக இருக்கு. மீடியாக்கள், ஊடகங்கள், நீங்க யாராவது வந்து சொத்து வரி இவ்வளவு கூடி இருக்குன்னு நீங்க டெய்லி சொல்றதே இல்லை. மின்கட்டண உயர்வு இவ்வளவு கூடி இருக்குன்னு நீங்க மீடியாக்கள்ல சொல்றதே இல்லை. ஆனா அதே நேரத்தில் வந்து பாலியல் வன்கொடுமைகள் 59% கடந்த ஆண்டை விட அதிகரிச்சிருக்குன்னு நீங்க சொல்லவே இல்லை. ஆனா இந்த மாதிரி கேள்விகளை மட்டும் நீங்க திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. எங்களது இல்ல, அது ஒன்றும், அதாவது என்னன்னா, எங்க கூட்டணி கட்சியினுடைய தலைவர் இபிஎஸ் அவர்கள், எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர், தேசிய ஜனநாயக கட்சியின் தலைவர் இபிஎஸ் அவர்கள், தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் அதுதான். யாரும் மன வருத்தத்தில் இல்லை. நீங்க மட்டும் மன வருத்தம் இல்லாம இருந்தா சரி. நீங்க இல்ல, இந்த கேள்வி கேட்கறவங்க மட்டும் நம்ம ஆட்சியில தோத்து போடுவோமேங்கிற மன வருத்தத்தை இல்லாம இருந்தா சரி. இனி அடிக்கடி வருவாங்க தமிழகத்துக்கு. அதான் கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி. நீங்க வந்து ரொம்ப ஒன்றும் குழப்ப வேண்டாம். முதல்ல வந்து இந்த ஆட்சி வந்து இருக்கக்கூடாது. இதுல திமுகவுடைய பி டீமா நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு மட்டும் இருங்க. மீடியாக்கள் நீங்க உங்க வேல்யூ கூடணுங்கிறதுக்காக வேண்டி எதையும் நீங்க போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் பெரிய கட்சி தமிழ்நாட்டில்? யாருடைய தலைமையில் ஆட்சி? நான் தான் அப்படியே சொல்லிட்டேன் இபிஎஸ். நீங்க ஏன் கேள்வி நான் பதில் ஆட்டோமேட்டிக்கா சொன்ன பிறகு திருப்பி அந்த கேள்வி கேட்கறேன்.
ஸ்ட்ரைட்டா பாத்துங்க. அதெல்லாம் ஒன்றும் குழப்பவே வேண்டாம். இனி எந்த கேள்வியும் நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் மீடியாக்கள் என்ன கேட்க வேண்டாம். பார்த்துக்க. ஆமாம், திமுக கூட்டணி ஏதாவது கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கு? நிச்சயமாக வரும். இன்னும் காலம் இருக்குல்ல, உங்களுக்கு பவரை யூட்டிலைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதில் இருக்கலாம், அதை பற்றி ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதாவது பலமான கூட்டணி தான் ஜெயிக்குங்கிறது ஒன்றும் கட்டாயம் கிடையாது. தமிழ்நாட்டில் நிறைய பல்வேறு உதாரணங்கள் இருக்குது. 96 என்ன நடந்தது, 2001 என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். 94 நடந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். 2001 நடந்தது எல்லா ஜாதி கட்சிகளையும் சேர்த்து திமுக ஆட்சியில் கூட்டணிகள் பலமாக இருந்தாங்க. அது வெற்றி பெற்றதா? இல்லை, அம்மா தானே வெற்றி பெற்றாங்க. ஆனால் நீங்கள் கவலையே படாதீங்க. நிச்சயமாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றம், ஆட்சி மாற்றம் வரும். திராவிட முன்னேற்ற கழக அரசு வீட்டுக்கு அனுப்பப்படும். அதாவது திராவிட முன்னேற்ற கழக அரசு வீழ்த்தப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு எம்ஜிஆருடைய கொள்கைகளை கடைபிடிக்கிற எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.